அதிசயங்கள் செய்கிறவர் நம் அருகில் இருக்கிறார். அற்புதங்கள் செய்கிறவர் என்றும் நமக்குள் வசிக்கிறார். 2 ராஜாக்கள் 6:17. அப்பொழுது எலிசா விண்ணப்பம் பண்ணி, கர்த்தாவே, இவன் பார்க்கும்படி இவன் கண்களை திறந்தருளும் என்றான். உடனே கர்த்தர் அந்த வேலைக்காரன் கண்களை திறந்தார். இதோ எலிசாவை சுற்றிலும் அக்னிமயமான குதிரைகளாலும் ரதங்களாலும் அந்த மலை நிறைந்திருக்கிறதை அவன் கண்டான். எலிசாவின் நாட்களில் நடைபெற்ற ஒரு நிகழ்ச்சி. அந்த நாட்களிலே இஸ்ரவேல் தேசத்துக்கு சீரியர்கள் மிகப்பெரிய ஒரு அச்சுறுத்தலாக இருந்தார்கள். அப்படிப்பட்ட ஒரு காலகட்டத்தில் நடந்த ஒரு நிகழ்ச்சி. அப்போது சீரியாவின் ராஜா பெனாதாத் இஸ்ரவேல் தேசத்துக்கு விரோதமாக அவன் என்னெல்லாம் செய்தானோ அவன் செய்கை அனைத்தையும் முன்கூட்டியே எலிசா அறிந்து தன்னுடைய தீர்க்க தரிசனத்தினாலே கர்த்தர் கொடுத்த வரத்தினால் அதை அறிந்து இஸ்ரவேல் ராஜாவுக்கு சொல்லிவிடுவான். ராஜா, சீரியா ராஜா பெனாதாத் இப்படிலாம் செய்ய போகிறான், கவனமா இருங்க. இப்படி ஒவ்வொரு விஷயம் சொல்ல அதன்படி செயல்பட்டதுனால சீரியா ராஜாவுடைய அத்தனை முயற்சிகளும் தோல்வியின் மேல் தோல்வி. அப்பொழுது அந்த பெனாதாத் ஒரு தீர்மானம் பண்றான், நமக்குள்ளே எவனோ ஒரு வேவுக்காரன் இருக்கிறான், ஆகவே தான் அவ்வப்போது போய் சொல்லிவிடுகிறான். அவர்கள் அதை அறிந்து தப்பித்துக் கொள்கிறார்கள். யார் அந்த வேவுக்காரன்? ஒற்றன் அப்படின்னு சொல்லும் பொழுது வேலைக்காரன் ஒருத்தர் சொல்றான், ராஜா அப்படிலாம் இல்லை, வேவுக்காரில் யாரும் கிடையாது, அங்கே ஒரு தீர்க்கதரிசி இருக்கிறான், அந்த தீர்க்கதரிசி ராஜாவின் பள்ளி அறையிலே பேசுவதை கூட சொல்லிவிடுவான் என்று சொன்ன பொழுது ஷாக் ஆயிட்டாங்க. அப்படியா? அப்படியானால் அவனை பிடித்து கொண்டு வாருங்கள் என்று தன் இராணுவத்தை அனுப்பினான். அப்பொழுது எலிசா தோத்தானிலே இருக்கிறார். அது ஒரு மலை பிரதேசம். தோத்தானிலே இருக்கிறார். அப்பொழுது சீரியரின் இராணுவம் வந்து அந்த மலையை சுற்றி கொண்டது. அந்த நேரத்தில் எலிசாவின் வேலைக்காரன் காலையில் எழும்புகிற பழக்கமுடையவன். அவன் போய் பார்த்தால் மலையை சுற்றிலும் சீரியர்களின் இராணுவம் இருக்கிறது. அதை கண்டு எலிசா பார்த்து, ஆண்டவரே, நாம் இப்பொழுது என்ன செய்வோம்? நம்ம சுற்றிலும் இப்பொழுது இராணுவம் சூழ்ந்திருக்கிறதே என்று அவன் அலறுகிறான். அந்த நேரத்தில் தான் எலிசா தீர்க்கதரிசி உதவி பண்றாரு. ஆண்டவரே, இவன் கண்களை திறந்தருளும் என்று. ஆண்டவன் கண்ணை திறந்த உடனே பார்த்தா இவர்களை சுற்றிலும் அக்னிமயமான குதிரைகளும் ரதங்களும் பரலோகத்தின் சேனைகளை சுற்றி இருக்கிறது. ஆகவே அதரிசனமான தெய்வத்தை தரிசிக்கிறது போல இன்றைக்கு தரிசியுங்கள். அவர் உங்களுக்கு முன்பாக போவார், எல்லா கோணலானவர்களை செவ்வையாய் மாற்றுவார், உங்களுக்காக யுத்தம் பண்ணுவார், உங்களுக்காக வழக்காடுவார், உங்களுக்கு எதையும் செய்வ பரம சேனையின் திரள் உங்களோடு கூட இருக்கிறது. உங்களை சுற்றிலும் அந்த பாதுகாப்பு இருக்கிறது. அந்த சேனையை தாண்டி வந்து கிரியை செய்ய அழிக்க எந்த சீரிய ராணுவத்துக்கு அதிகாரம் இல்லை. யுத்தம் கர்த்தருடையது. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா.